காரணம் கேட்டு வாடி சகி. என்னங்க காரணம் கேட்டு வாடிங்கிறீங்க? வாஸ்தவந்தான். என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் வெஜிடேரியனா? ஆமாங்க. அப்போ ஏன் நீங்கள் ஆமை வடை தவளை வடையெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டது கிண்டலாக கூட கேட்டிருந்துருக்கலாம், ஆனால் நான் அதை அப்படி எடுத்துக்கல. அதோட உண்மை பொருள் தெரிஞ்சாக்கா அவங்க என்கிட்ட அப்படி கேட்க மாட்டாங்கல்ல. ஆமாம், ஆமை வடை. சரி நீங்களே சொல்லுங்களேன், ஏன் ஆமை வடை நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாக்க, மேலே வந்து ஆமை ஓடு போல் இருப்பதனால் அது ஆமை வடை அப்படின்னார் அவர். உண்மையில் அது இல்லை. ஆமம் அப்படின்னா பருப்புன்னு அர்த்தம் வடமொழியில். ஆமம்னா பருப்பு. இந்த பருப்புகளை சேர்த்து செய்கிறதுனால அது பேர் ஆம வடை அப்படின்னு வந்தது. உளுந்து வடைங்கிறது உளுந்து வச்சு செய்கிறோம், அது தெரியும். இப்போ ஆம வடைக்கு இதுக்கும் இந்த ஆமைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் காரணம் கேட்டு வாடினே. இதுக்கு காரணம் கேட்டுன்னு வந்திருக்கேனே. சரி, அப்புறம் இன்னொரு என்னது, அது எல்லாருக்கும் பிடிக்குமே, வெங்கலப்பானைக்குள்ளே செய்வாங்க, இந்த குண்டு தவளை அப்படிம்பாங்க. ஒரு அரைக்காப்படி சாதம் வடிக்கலாம். அந்த குண்டு தவளை கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கும். இந்த தவளை வடைக்கு உண்டான எல்லா பருப்பு அரிசி எல்லாத்தையும் உப்புமா மாதிரி கிண்டிட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி சின்ன வடைகளாக தட்டி இந்த தவளைக்குள்ளே வச்சுருவாங்க. தவளைக்குள்ளே வச்சு உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மேலே ஒரு குழித்தட்டை மூடுவாங்க. இப்படி நேர்த்தட்டாக மூட மாட்டாங்க, ஒரு குழித்தட்டாக மூடினாங்கன்னாக்க அந்த குழித்தட்டுன இப்போ என்னாகும், இங்கே இருக்கிற அந்த நீராவியெல்லாம் மேலே போய் அந்த குழித்தட்டு இருக்குல்ல அதுலேருந்து திருப்பி இதில் சொட்டும். அப்போ மேற்பக்கம்லாம் வெந்துடும். அதை ஒரு தோசை கரண்டியால் எடுத்து திருப்பி போட்டு முறு 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 முறுன்னு தவளை வடை பண்ணுவாங்க. இப்போ தவளை வடைன்னு உடனே எண்ணெயில் பொரித்து கொடுத்துட்றாங்க. அது அல்லங்க. இந்த தவளையில் செய்வதும் பருப்பை வச்சு செய்கிற ஆமை வடையும் நம்மளுடைய பாரம்பரியமாக அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஏன் தவளை வடை அது ஏன் ஆமை வடைங்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமான ஒரு பழமொழி அன்றைக்கே சொல்ல விட்டு போச்சு. என்ன தெரியுமா? மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி வியாதி, பின்னால் வருவது மீதி வியாதி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போருங்க. அஜீரணமும் மலச்சிக்கலும் ஆதி வியாதி. அதுக்கு தான் அந்த காலத்தில் காலையில் குழந்தைங்க எழுந்து வந்த உடனே போயிட்டு வந்தியா குடல் சுத்தமாச்சா அப்படின்னு கேட்பாங்க. காரணம், இதை நம்ம செய்ய மறந்துட்டதுனால தான் இப்போ உலகம் பூரா வியாதிகள், எக்கச்சக்க வியாதிகள். காரணம் என்ன? ஆதி வியாதி என்னங்கிறது நமக்கு தெரியலை. மலச்சிக்கலும் அஜீரணமும் தான். இந்த அஜீரணம் ஏன் வருது? அதுக்கு ஒரு சுக்கு மருந்து இருக்கே, நல்லா சுக்கு வெள்ளம் குடிச்சிட்டாக்கா சரியாக போயிடும் நீங்கள் சொல்லலாம். மேலே 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 போட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்க. அதனால தான் அஜீரணம். பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க. பசி வந்தப்பறம் தான் சாப்பிட்ணும். ஏதோ கிடைக்குதுங்கிறதுக்காக மைதாவில் செஞ்ச இது ஒரு பூரி, சனா பட்டூரா, அதுவா இதுவா எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த வயருக்கு ரெஸ்ட்டு வேண்டாமா? அதுக்காக தான் சொல்லி வச்சாங்க பசித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மற்றபடி வியாதி வராமல் இருக்கிறதுக்கு ஆதி வியாதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம ஒழுங்காக இருப்போம். சாப்பாட்டு விஷயத்தில் பட்னி போட்டுட்டு அப்புறமா சாப்பிட்லாம், நல்லா பசித்து அப்போ சாப்பிட்ணும். இப்போ நம்ம இந்த ஏகாதசி விரதம்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? இன்றைக்கி சொல்கிறாங்கப்பா 15 நாளைக்கு ஒரு தரம் நீங்கள் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து விட்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய குடல் சரியாக இருக்கணும். யாரோ ஜப்பான்காரன் சொன்ன உடனே நம்ம ஆகாங்கிறோம். ஏகாதசியில் மாதத்தில் 2 ஏகாதசி வரலை, நாம் எல்லோரும் விரதம் இருக்கலை, அடுத்த நாளைக்கு சீக்கிரமாக பாரணை பண்ணலை. இதெல்லாம் எப்படி முறையாக வச்சாங்க? இவங்களுக்கு தெரியாததா உலகத்தில் மற்றவங்களுக்கு தெரியும். இவங்க அனுபவத்தினால் அத்தனையும் எழுதி வச்சாங்க, நடைமுறைப்படுத்தினாங்கங்கிறத நாம் ஏன் மறந்துடுறோம்? கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். இந்த குளிக்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அழுக்கு போக குளித்து துவைத்த ஆடையை அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நன்னூல், நீதி நெறிநூல் இதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு நம்ம கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு பொருள் தான் இருக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அழுக்கு போக குளித்து துவைத்த ஆடையை அணிய வேண்டும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜீன்ஸ்னு ஒன்றை போட்டுக்கிறாங்க. அது ஒரு வருஷக்கணக்காக தண்ணியே பார்க்காது. கண்டிப்பாக குளிக்காமல் குளிச்சிட்டா கூட
அந்த துணி குளிக்காத துணியை போய் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அதில் வேறு கிழிசல் வேறு. அதுக்கு அப்புறம் வரேன், முதல்ல இதை சொல்கிறேன். அழுக்கு போக குளித்து துவைத்த ஆடையை அணிய வேண்டும். என்ன சொல்லுவாங்க, குளிச்சுட்டு அந்த பழைய துணியை தொடாதேம்பாங்க, அது விழுப்பு அப்படிம்பாங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் எங்கெல்லாமோ போயிருப்பீங்க, அந்த துணியில் நிறைய கிருமிகள் இருக்கும். இந்த கிருமிகளோட திருப்பி நீங்கள் அதை மாட்டிக்கிட்டால் குளித்ததோட புண்ணியமே இல்லையே. எதுக்கு குளிக்கணும்? குளிக்கவும் வேண்டாம், துணியும் மாற்ற வேண்டாம், அப்படியே மாதக்கணக்காக இருக்கலாமே. அப்படி தாங்க இருக்கக்கூடாது. அதனால் குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடைகளை, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் கந்தையை அணிஞ்சுக்கோன்னு சொல்லலை. ஒரு பிச்சைக்காரன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மரத்தடியில் இருப்பான், அவன் பிச்சை எடுக்கிறவான். ஆனால் அவனுடைய துணியெல்லாம் மத்தியானத்தில் ஒட்டு போடுவான். இத்தினோண்டு சின்ன பிட்டு போட்டு 4 பக்கமும் தையல் போடுவான். ஏன்ப்பானாக்கா, அம்மா கிழிச துணி கட்டினாக்க காசு வராதுமாம்பான். அவனுக்கு தெரிஞ்சது கூட நம்ம மக்களுக்கு தெரியலையே. நாம் இங்கே கிழிச்சு விட்டுப்போம், தொடையில் கிழிச்சு விட்டுப்போம், இன்னும் எங்கெல்லாம் கிழிசல் வேண்டாமோ அங்கெல்லாம் கிழிச்சு விட்டு ஒரு உடையை போட்டுக்கிறோம். கந்தல் உடுத்தால் கமலப்பூக்காரி வரமாட்டாள்னு சொல்லுவாங்க. கமலப்பூக்காரின்னா யார்? மகாலட்சுமி. கந்தல் உடுத்தால் அந்த வீட்டுக்கு அவள் அக்காவை தான் அனுப்புவா. அக்கான்னா யார்? மூதேவி. இதெல்லாம் பாருங்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கூட கிழிஞ்ச துணியை கட்டாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டால், கிழிசல் உடையில் உங்களுக்கு தரித்திரம் வரும்னா அதை எதுக்கு நம்ம வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும்? வேண்டாமே.